ஹாய் ஹலோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஆனியன் தொக்கு தான் பார்க்க போகிறோம். கடுகு, க்ரீன் சில்லி, கர்லீஃப் கொஞ்சம் கருகிடுச்சு. ஆனியன் நிறைய போட்டுக்கலாம். ஆனியன் நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன் நிறைய போட்டுக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன தக்காளி, கொஞ்சம் கிரேவி மாதிரி வர்றதுக்காக ஒரு ரொம்ப சின்ன 2 தக்காளி அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ஆனியன் தொக்கு. டுடே என்னால் எதுவுமே செய்ய முடியல, அதனால் நான் இதுதான் பண்ணேன். அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம இன்னைக்கு சப்பாத்தி சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். எப்பயும் சப்பாத்தி இவங்கெல்லாம் பண்ணுவாங்க, சப்பாத்தி அண்ட் தோசை. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.